ஒரு டி கோடு. அந்த டி கோடு என்னன்னா, அந்த டி கோடு என்னன்னா 3 எழுத்து மந்திரம் சொல்லி வந்தார் பத்தியா? 3 எழுத்து மந்திரம்னா என்ன மந்திரம் தெரியல. விஜய் தான் 3 எழுத்து மந்திரம்ப்பா. இப்ப அதை லிங்க் பண்றாங்க. வி அப்படின்னா விவி கோல்டா? வி ஃபார் விழுப்புரம், வி ஃபார் விக்ரவாண்டி, வி ஃபார் விஜய், விக்ரவாண்டி, வி ஃபார் வெற்றி. ஸோ இந்த விழுப்புரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னு மக்களே புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து வின்றது வந்து லக்கி ஆல்பபெட். ஸோ விலேயே நம்ம எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவோம் தான். விழுப்புரத்துல இருக்கிற விக்ரவாண்டி, விக்ரவாண்டிக்குள்ள இருக்கிற வி நகர், வி நகர்ல ஒரு இடத்துல தான் இவன் வந்து எல்லாமே வி. ஸோ வெற்றியும் வி. கண்டிப்பா வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட ஃபியூச்சர் ஒன்று இருக்கு. வாழ்த்துக்களோட இப்ப மாநாட்டுக்குள்ள போயிடுவோம். வாழ்த்துக்களும் வி தான்ப்பா. பாத்துக்கோங்க எல்லாமே வி. அப்படின்னா 100% நம்ம வெற்றி தான். ஆமா. ஓகே.